அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது, உங்களுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் அனைத்துமே தவறாக சென்று கொண்டிருக்கின்றது என்று நீங்கள் உணர்ந்ததுண்டா? எவ்வளவு முயற்சி செய்தாலும் சில விடயங்கள் சரியாக அமைவதில்லை. மனதில் ஒரு அழுத்தம், இதயத்தில் ஒரு கனமான உணர்வுடன் இருக்கின்றீர்களா? ஏன் இப்படி நடக்கின்றது என்று நீங்கள் உங்களையே கேட்கக்கூடிய அந்த நேரங்களில், ஆனால் ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் இந்த சிரமங்களை மாற்றிக்கொள்ள, உங்களுடைய அனைத்து விடயங்களையும் சரியாக்கிக் கொள்ள, உங்களுடைய இதயத்துக்கு அமைதியை கொடுக்க ஒரு சக்தி வாய்ந்த வழி இருக்கின்றது. அப்படி சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? ஆம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அருமையான வழி. சில வார்த்தைகள் மட்டும்தான், ஆனால் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அர்த்தம் கொண்டவைகள். இன்ஷா அல்லாஹ் அவ்வாறான அந்த சிறந்த துஆவை பற்றித்தான் இன்றைய பதிவினில் நாம் பார்க்க இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் பல சிரமங்கள் சில நேரங்களில் மிகவும் கனமாக தோன்றும். எவ்வளவு முயற்சி செய்தாலும் சில பிரச்சனைகள் தீர்க்கவே முடியாதது போல் இருக்கும். ஆனால் உண்மையில் நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் பின்னாலும் ஒரு காரணம் இருக்கின்றது. நம்முடைய பலவீனம், நம்முடைய கட்டுப்பாடற்ற நிலை மற்றும் நம்மால் எல்லாவற்றையும் சமாளிக்க முடியாது என்ற உண்மை. இதைத்தான் நம்மில் பலர் உணராமல் இருக்கின்றோம். அதனால்தான் நாம் அதிகம் கவலைப்படுகின்றோம், அழுத்தத்துக்கும் உள்ளாகி சிக்கி தவிக்கின்றோம். ஆனால் ஒரு மனிதன் தனது வாழ்க்கையை சரியான கைகளில் ஒப்படைக்கும் போது அவனுடைய சுமை இலேசாகிவிடும், அவனுடைய மனம் அமைதியாகிவிடும், அவனுடைய பிரச்சனைகள் கூட மெதுவாக சரியாக ஆரம்பிக்கும். இதுதான் அந்த ஆன்மீகத்தின் ரகசியம். அல்லாஹ்வின் அருளை நம்பி அவனிடமே நம்முடைய அனைத்து விடயங்களையும் ஒப்படைத்து வாழ்க்கையை நடாத்த தொடங்கும் போது நமக்கு தெரியாமலேயே பல நன்மைகள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நம்முடைய மன அழுத்தம் குறையும், உள்ளத்தில் ஒரு அமைதி உருவாகும், முடங்கிய கதவுகள் திறக்க ஆரம்பிக்கும், வாழ்க்கையில் ஒரு தெளிவு கிடைக்கும். இது ஒரு சாதாரண விடயமல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு அற்புதமான வழி. மிகவும் சுருக்கமானது, ஆனால் மிகப்பெரிய அர்த்தத்தினை கொண்டது. அதை உணர்ந்து மனதார பின்பற்றினால் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வராமல் இருக்கவே முடியாது. அவ்வாறான அந்த அற்புதமான துஆ என்னவென்றால், அல்லாஹும்ம ரஹ்மதக அர்ஜு ஃபலா தக்கில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐனி வ அஸ்லிஹ்லி ஷானி குல்லஹு லா இலாஹ இல்லா அன்த. இதனுடைய பொருள் என்னவென்றால், யா அல்லாஹ், உன் அருளையே நான் நம்புகின்றேன். ஒரு கண நேரமாவது என்னை நீ விட்டு விடாதே. என்னுடைய எல்லா விடயங்களையும் சீர் செய்து தா. உன்னை தவிர வேறு எந்த வணக்கத்துக்குரியவனும் இல்லை. அதாவது உன் அருளையே நான் நம்புகின்றேன். இது என்ன கூறுகின்றது என்றால், நாம் நம்முடைய திறமையையும் அறிவையும் மட்டும் நம்பவில்லை, அல்லாஹ்வினுடைய அருளே நம்மை நடாத்துகின்றது என்று நாம் ஒப்புக்கொள்கின்றோம். அடுத்தது, என்னை விட்டு விடாதே. இதுதான் இந்த துஆவின் மிகவும் ஆழமான பகுதி. ஒரு கண நேரமாவது நம்மை நம்மால் கையாள முடியாது. ஏனென்றால் மனிதன் பலவீனமானவன்.
என்னுடைய எல்லா விடயங்களையும் சீர் செய்து தாய் என்று கேட்கின்றோம். இது வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டுமல்ல. கல்வி, குடும்பம், மனநிலை, எதிர்காலம் எல்லாவற்றையும் அல்லாஹ்விடம் ஒப்படைக்கின்றோம். அடுத்ததாக லா இலாஹ இல்லா அன்த. இது நம்முடைய நம்பிக்கையின் மையமாக காணப்படுகின்றது. அல்லாஹ் மட்டுமே நம்முடைய ஆதாரம் என்று உறுதியாக சொல்கின்றோம். அதாவது உதாரணமாக ஒரு மாணவன் மிகவும் படித்தாலும் பரீட்சையில் பயப்படுகின்றான். இந்த துஆ அவனை அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில் இருக்கச் செய்கின்றது. ஒரு மனிதன் வாழ்க்கையில் சிரமங்களை சந்திக்கின்றான். இந்த துஆ அவனுக்கு உள்ள அமைதியையும் நம்பிக்கையும் தரும். எதுவும் சரியாக நடக்கவில்லை என்று தோன்றும் நேரங்களில் இந்த துஆ நமக்கு நீ ஒருவன் அல்ல, அல்லாஹ் உன்னுடன் இருக்கின்றான் என்று நினைவூட்டுகின்றது. அதாவது இந்த துஆ நம்முடைய பலவீனத்தை உணர்த்துகின்றது. அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கையை உருவாக்குகின்றது. வாழ்க்கையை சீராக்கும் ஒரு சக்தி வாய்ந்த வழியாக இருக்கின்றது. அடுத்ததாக இந்த துஆவை எத்தனை முறை ஓதலாம் என்று பார்ப்போம். இந்த துஆவுக்கு குறிப்பிட்டதாக இத்தனை முறை தான் ஓத வேண்டும் என்று கட்டாயமான எண்ணிக்கை என்று ஒன்றுமில்லை. ஆனால் குறைந்தது 3 முறை ஓதலாம். அதிகமாக ஓதினால் இன்னும் சிறப்பாக இருக்கும். முக்கியமாக இதை கவனத்துடன் தான் ஓத வேண்டும். எண்ணிக்கையை விட மனதிலுள்ள நம்பிக்கை, முழுமையான கவனம், உண்மையான துஆ இவைகள்தான் முக்கியமானதாக காணப்படுகின்றது. அதாவது இந்த துஆவை ஓதும் போது மனதை அமைதியாக வைத்து அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கையுடன் அர்த்தத்தை நினைத்து கொண்டு ஓத வேண்டும். விரும்பினால் கைகளை உயர்த்தி துஆ கேட்கலாம். வெறும் வாயால் மட்டும் சொல்லக்கூடாது, இதயத்திலிருந்து கேட்கப்பட வேண்டும். அடுத்ததாக எந்த நேரத்தில் இந்த துஆவை ஓதலாம்? இந்த துஆவை எப்போது வேண்டுமானாலும் ஓதலாம். ஆனால் சில சிறப்பான நேரங்கள் காணப்படுகின்றது. உதாரணமாக காலை மற்றும் மாலையில் ஓதலாம். ஒரு நாளை ஆரம்பிக்கும் முன், ஒரு நாள் முடியும் நேரத்தில், தொழுகைக்கு பிறகு, குறிப்பாக ஃபஜர் தொழுகைக்கு பிறகு ஓதினால் சிறப்பாக இருக்கும். மேலும் தஹஜ்ஜுடைய நேரம் மிகவும் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் ஓதலாம். அடுத்தது சிரமம், கவலை, பயம் வரும் நேரங்களில் ஓதலாம். உடனே இந்த துஆவை அந்த நேரங்களில் நாம் ஓதிக்கொள்ளலாம். இந்த துஆவானது ஒரு சாதாரண வார்த்தை இல்லை. இது ஒரு முழுமையான ஒப்படைப்பாக காணப்படுகின்றது. இதனை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் உணர்ந்து ஓதினீர்கள் என்றால் அல்லாஹ் நிச்சயமாக உங்கள் விடயங்களை சீர் செய்து தருவான். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முயற்சி செய்தும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லையா? மனதில் அடிக்கடி கவலை, அடிக்கடி அழுத்தம் உண்டாகின்றதா? எதுவும் சரியாக போவதில்லை என்று தோன்றுகின்றதா? சில நேரங்களில் யாருமே என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று உணர்கின்றீர்களா? இவ்வாறான பிரச்சனைகளுக்கு நீங்கள் முகம் கொடுக்கின்றீர்களா? அப்படியானால் நீங்கள் எதிர்பார்க்கும் அந்த மாற்றம், நீங்கள் நாடும் அந்த அமைதி, நீங்கள் விரும்பும் அந்த தீர்வு இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவின் மூலம் கிடைக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த இந்த அழகான துஆவை தினமும் தவறாமல் நம்பிக்கையுடன் ஒரு நாள் 2 நாட்கள் அல்ல, தொடர்ந்து கடைபிடித்து எங்களுடைய மனதில் அமைதி வரும் வரை, எங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வரை, எம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் தோன்றும் வரை இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை நாம் ஓதிக்கொண்டே இருப்போம். நாம் அல்லாஹ்வை மறந்து விடலாம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மை ஒருபோதும் மறக்க மாட்டான். அதனால் அல்லாஹ்வை நாடுங்கள், அவனை நம்புங்கள். அவனிடமே இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய எல்லா விடயங்களையும் ஒப்படையுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் நல்ல வழிகளை காட்டுவானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின்
அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு பதிவில் சந்திப்போம். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.